அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கினதுக்கு அப்புறம் நமக்கு சுயநனவு இழந்து போறது ஒரு நார்மல். எந்த ஒரு அடிமைப்படாம இருக்கிறவங்க கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுயநனவு இல்லாம கூட இருப்பாங்க. அதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருவாங்க. அப்போ அந்த முதுகுத்தண்டு விடத்துல L4 L5ல பிராக்சர் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது 100% குணமாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பனையில இருந்து கீழே விழுந்துருவாங்க. முதுகு தண்டோட துண்டை உடைஞ்சு போயிடும். அத கட்டு போட்டு குணப்படுத்தி அதே நபரை அதே அடுத்த வருஷம் பயணி இறக்குவதற்காக குணப்படுத்தி படையேற வச்சிருவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை. எங்க கிட்ட முதுகு தண்டுவட முறிவு ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்களையே 1 வருடத்துக்குள்ள அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அத்தனையும் செய்ய வச்சிருவோம். இப்போ நமக்கு L4 L5 இருக்கு. அதுக்கு கீழே காலை தான் இயக்கிறதுக்கு நரம்பு வருது. இப்போ L1 அந்த ஏரியாலாம் பிராக்சர் ஆச்சுன்னா அதுக்கு கீழே கிட்னி லிவர் போன்ற உறுப்புகள்லாம் இருக்கு. இது L4 L5 அதுக்கு கீழே காலை இயக்கக்கூடிய நரம்பு தான் வருது. இப்ப கழுத்து தண்டுவட பகுதி வைங்களேன், கழுத்துல எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு கீழே ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு. இந்த மாதிரி கழுத்துல கூட கண்ட்ரோல்ல இந்த ராஜ உறுப்புகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப ஆபத்து. ஆனா L4 L5ல கீழே காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் தான் வருது. அதனால இதை எளிதில் குணப்படுத்தி இருக்கலாம். நீங்க நேர்ல வாங்க, கட்டாயம் குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க.